வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 4th சாப்டரில் உள்ள புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்டு 8th ஒன் வேர்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஒன் வேர்டை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் வேர்ட்னா ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா மார்க் கிடச்சிரும். ஸோ 2 மார்க்ஸில் கேட்டதுனால எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ பார்க்கலாம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரெடியூசஸ் த சப்ளை வோல்டேஜஸ் ஃப்ரம் 220 volt to 11 volt and increases the current from 6 ampere to 100 ampere. Then find its efficiency. அதோட எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஓகேவா? ஸோ அவுட்புட் பவர் மறுபடியும் பவர் வேல்யூ வேணும் அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இந்த ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். செகண்டரியில் உள்ள வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். ப்ரைமரியில் இருக்கிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து டினாமினேட்டரில் இருக்கணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பவர் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. அதில் அவுட்புட் பவர் இன்புட் பவர்னு இருக்கிறதுனால பவர் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எழுதியாச்சா? ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறேன், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்டரி ரெண்டாவது இருக்கிற வேல்யூ தான் செகண்டரி வோல்டேஜ், அப்போ 11. ரெண்டாவது இருக்கிற கரண்ட்டு தான் செகண்டரியில் உள்ள கரண்ட், அப்போ 100 டிவைடட் பை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரைமரியில் உள்ளது 220 ப்ரைமரி வோல்டேஜ் இன்ட்டு 6 அப்படிங்கிறது ப்ரைமரி கரண்ட். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 0 கேன்சல் பண்ணிடலாம். 111 is 11, 211 is 22. இப்போ இந்த 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். 5 டிவைடட் பை 6. இப்போ 5 என்ன செய்யணும்? 6ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 5 போகாது, 0 சேர்த்துக்கிறோம். அப்போ மேலே முதல்ல பாயிண்ட் வைக்கணும். 8 6 are 48, ரிமைண்டர் 2 கிடைக்கும். 0 சேர்த்துக்கோங்க. 2 6 are 3 6 are ஓகே. அப்போ ஆன்சர் என்னது? 0.83. ஸோ த ஆன்சர் இஸ் 0.83. ஸோ இப்படி செஞ்சீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபார்முலா எழுதி ஸ்டெப்ஸ் எழுதி கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். தேங்க்யூ.